income from house property sum பார்க்கலாம். Mr. X has occupied 3 houses for the residence details which are given below. இப்போ 3 ஹவுஸுமே செல்ஃப் ஆக்குபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரூல்ஸ் படி அவங்க 2 ஹவுஸ் தான் செல்ஃப் ஆக்குபைட் பண்ணிக்கணும், மீதி ஒன்று லெட் அவுட்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து 3மே செல்ஃப் ஆக்குபைட் கொடுத்துருக்கங்காட்டி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் நம்ம போடலாம். இப்போ இங்கே இப்போ ஆக்குபைடாக இருக்குங்காட்டி நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்து வராது, அதுங்காட்டி நில் போட்டுக்கலாம். நில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நமக்கு வராது. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 22,500 21,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே போடலாம் 25,000 22,500 21,000. ஸோ இதெல்லாமே நமக்கு மைனஸில் தான் வரும். minus 25,000 minus 22,500 21,000. ஸோ இது எல்லாமே லாஸ்டில் இருக்கங்காட்டி நம்ம 3 ஹவுஸாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அது எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் let out, second house let out, third house let out. இந்த 3மே அசஸுக்கு வந்து லாஸாக தான் வரும். இப்போ நம்ம அது மைனஸில் போட்டாச்சு. லாஸாக வரங்காட்டி டீம் டு லெட் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்ம அது போடலாம். எம்ஆர்வி 7 lakh rupees, செகண்ட் ஹவுஸ்க்கு வந்து 11 rupees, தேர்ட் ஹவுஸ்க்கு வந்து 8 lakh rupees. அதே பேரண்டல் வேல்யூ 10 lakh rupees, செகண்ட் ஹவுஸ்க்கு 12 lakh rupees, தேர்டுக்கு 6 lakh rupees. இது விச்சவரை செய்யர் பார்த்தோம்னா நமக்கு இது 2ல் 10 lakh rupees, இது 2ல் 12 lakh rupees, இதில் 8 lakh rupees தான் ஹையர். இங்கே இருக்க ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு போடுறோம். 9 lakh rupees, 14 lakh rupees, 4 lakh rupees. இந்த ஹையர்லையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். எது லோயர்னு பார்த்தோம்னா நமக்கு 9 lakh rupees, இது 2ல் 12 lakh rupees, இது 2ல் 4 lakh rupees தான் லோயர். அதுக்கடுத்ததாக நம்ம முனிசிபல் டேக்ஸ் வந்து போடுறோம். முனிசிபல் டேக்ஸ் வந்து எவ்வளோனா 10% கொடுத்துருக்காங்க. இந்த முனிசிபல் டேக்ஸ் வந்து இங்கே இருக்க முனிசிபல் ரெண்டல் வேல்யூலேருந்து அந்த 10% போடுறோம். இப்போது 7 lakh rupeesல இன்ட்டு 10/100 போட்டோம்னா நமக்கு 17,000. அதே மாதிரி 1,10,000 rupees வரும், இதில் 80,000 rupees வரும். இப்போ இந்த லோயர்லேருந்து நம்ம முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்குது நெட் ஆனுவல் வேல்யூ. 9 lakh rupeesலேருந்து 17,000 பண்ணோம்னா நமக்கு 8,30,000 rupees வரும். அதேமாதிரி 12 lakhலேருந்து 1,10,000 rupees மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 10,90,000 rupees கிடைக்கும். அதே மாதிரி 4 lakhலேருந்து 80,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3,20,000 rupees வரும். அடுத்து நம்ம இதை டீம் டு லெட் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறங்காட்டி நம்ம டிடக்ஷன் வந்து போட்டுக்கலாம். நெட் ஆனுவல் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் வந்து 30%. இப்போ அந்த 8,30,000 rupeesலேருந்து நம்ம 2,49,000 போட்டுடுறோம். அதே மாதிரி 10,90,000 rupeesலேருந்து 30% நம்ம போட்டோம்னா நமக்கு 3,27,000 rupees கிடச்சிது. 3,20,000 rupeesலேருந்து நம்ம 30% போட்டோம்னா நமக்கு 96,000 rupees கிடச்சிது. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 25,000 22,500 21,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து இந்த டிடக்ஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5,56,000 rupees வரும். இந்த 10,90,000லேருந்து நம்ம இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7,40,500 rupees வரும். இதே 3,20,000லேருந்து நம்ம இந்த 96,000 21,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2,03,000 rupees வரும். 3 ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 ஹவுஸ் இருக்கா, 3 ஆப்ஷன் எடுத்துகிட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வச்சு எந்த ஹவுஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடு, எந்த ஹவுஸ் வந்து லெட் அவுட்டுங்கிறது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம்.
இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்ம தேர்ட் ஹவுஸ் வந்து நம்ம லெட் அவுட்டாக வச்சுக்கலாம்னா இப்போ மீதி இருக்க 2 ஹவுஸோட செல்ஃப் ஆக்குபைட் அமௌண்ட்டு போட்டுட்டோம். 25,000 rupees, 25,500 rupees, 22,500 rupees. லெட் அவுட் அமௌண்ட் வந்து நமக்கு 2,03,000 rupees. இப்போ இந்த 2,03,000 rupees வந்து நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1,55,500 rupees வருது. ஆப்ஷன் 2 ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம டீம் டு லெட் அவுட் வச்சுக்கிறோம். மீதி இருக்க 2 ஹவுஸை வந்து நம்ம ஆக்குபைடாக வச்சுட்டு நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5,00,000 rupees, 12,500 rupees வருது. அதே மாதிரி தேர்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் வந்து டீம் டு லெட் அவுட் வச்சோம்னா மீதி 2 ஹவுஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடோட அமௌண்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். 7,40,000 rupeesலேருந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6,94,000 rupees வரும். இப்போ 3 ஆப்ஷனுமே மைனஸில் வருது. இதுவே நமக்கு லாஸாக வந்திருந்ததுன்னா நம்ம அதை வந்து அதர் சோர்ஸ் மூலமா ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது நமக்கு எல்லாமே ஹையாக இருக்குது. ஸோ இதில் எது லோயராக இருக்கிறதோ அதை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இப்போ பாருங்கள், இது 3 அமௌண்ட்லேயுமே எது கம்மியாக இருக்குன்னா 1,55,500 rupees. அதை வந்து நம்ம லெட் அவுட்டாக வச்சுட்டு மீதி இருக்க எல்லாமே செல்ஃப் அக்வைடாக கன்சிடர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எந்தெந்த ஹவுஸ்னால் இப்போ கொடுத்துருக்க 3 ஹவுஸில் வந்து நமக்கு 3ஆவது ஹவுஸ் மட்டும்தான் லெட் அவுட் கன்சிடர் பண்ணுறோம். மீதி இருக்கிறது எல்லாமே செல்ஃப் ஆக்குபைடு.